உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தானே நண்பர்களுக்கு முன்னேற வணக்கம். நண்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழர் தாயகத்தில் 17வது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு கூறப்பட்டிருக்கின்றது. இராமேந்திரன், நீங்கள் கூறுங்கள். தமிழர் தாயகத்தில் நிச்சயமாக கடந்த 6 நாட்களும் மக்கள் எழுச்சி பூர்வமாக ஒவ்வொரு நாளையும் நினைவு கூர்ந்து கொண்டு வந்திருந்தார்கள். இன்று முள்ளிவாய்க்காலின் அந்த உச்சக்கட்ட இனக்கருவிற்பனுடைய உச்சக்கட்டம் 18 மே அந்த நாளன்று தமிழர் தாயகத்தில் இன்றைய நிகழ்வுகள் தொடர்பாக என்ன நீங்கள் அவதானித்தீர்கள்? எவ்வாறு அங்கே மக்கள் திரண்டார்கின்ற விடயங்களை கூறுங்கள். நிச்சயமாக தமிழின படுகொலை நாள் மே 18 அந்த முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெற்று இன்று 17வது ஆண்டு. அந்த 17வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தமிழர் தாயகத்தில் மிக உணர்வுபூர்வமான முறையிலே கண்ணீர் மலைக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே ஒன்று கூடி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கெங்கும் பிரதான மாவட்டங்களிலே மற்றும் கிராமங்கள் தோறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று கடந்த 12ஆம் தேதியிலிருந்து முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு சிறப்பான முறையிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயல்பாடு மற்றும் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஒவ்வொரு இடங்களிலுமே பரவலாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது. அதனுடைய ஒரு இறுதி நிகழ்வாக மே 18 இன்றைய நாள் வலிசுமந்த அந்த ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் வலிசுமந்து நினைவு கூறுகின்ற அந்த வேளை இன்றைய நாள் காலை இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே பிரதானமாக முள்ளிவாய்க்காலிலும் யாழ் பல்கலைக்கழகம் மற்றும் மன்னார் மாவட்டம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, தமிழர் தாயகத்தினுடைய 8 மாவட்டங்களிலும் மிகவும் உணர்வுபூர்வமான முறையிலே மக்கள், பொது கட்டமைப்பினர், அரசியல் தரப்பினர், பொது அமைப்புகள் இணைந்து ஆங்காங்கே ஏனைய இடங்களிலும் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நந்திக்கடல் வெட்டாப்பளை ஆலயத்திலே, வெட்டாப்பளை அம்மன் ஆலயத்திலே ஒவ்வொரு வருடமும் சிறப்பு விசேடமாக பூசை இடம்பெற்று இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ரவிகரன் அவர்கள் முன்னர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும், மாகாண சபை உறுப்பினராக இல்லாவிட்டாலும் வருடம் அந்த இறுதி போர் இடம்பெற்று இன்றும் தமிழ் மக்களுடைய ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மர்மத்தை தன்னகத்தை தாங்கி கொண்டிருக்கின்ற அந்த நந்திக்கடல் நீரேரியிலே வருடம் மலர் தூவி சுடரேத்தி அஞ்சலி நிகழ்வை செலுத்துவது ரவிகரன் அவர்கள் அந்த விடயத்தை செய்து வருகின்றார். அந்த வகையில இன்றைய தினமும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரைராசா ரவிகரன் அவர்கள் அந்த நந்திக்கடலிலே மௌனத்தின் சாட்சியாக ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மர்மம் பொதிந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒரு விடை காணாத அந்த கேள்விகளுக்கு அந்த ஆத்மாக்கள் அங்கே அந்த நந்திக்கடலிலே உறங்கி கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாக்களுடைய ஈடேற்றத்துக்காகவும் அங்கே மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே உண்மையிலே ஒவ்வொரு ஆண்டுகளும் செல்ல செல்ல அந்த உணர்வெழுச்சி மிக ஒழுங்கமைக்கப்பட்ட வகையிலும் உணர்வுபூர்வமான வகையிலும் தாயகத்திலே அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுக்கு இந்த 2017 அதாவது 2026 ஆண்டு 17ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது நமக்கு சான்றுரைத்திருக்கின்றது. அதாவது முன்னப்போதும் இல்லாத வகையிலே மக்கள் திரளாக கூடி அங்கே போரிலே கொல்லப்பட்ட எங்களுடைய மக்களுக்காக அவர்கள் அங்கே ஒன்று கூடியிருக்கின்றார்கள், அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். ராமதரன், 8 மாவட்டங்களிலும் பலரும் இணைந்திருந்தார்கள், கண்ணீர் மல்கி அஞ்சலி செலுத்தினார்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது, முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் எங்களுடைய மக்களுடைய எழுச்சி, அவர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்று அவதானித்தீர்கள்? உண்மையிலே முல்லைத்தீவு மாவட்டம், முள்ளிவாய்க்கால் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தை உள்ளடக்கியதான ஒரு கணிசமான மக்கள் அங்கே வருகை தந்திருந்தார்கள். அதே போன்று வடக்கு கிழக்கு தழுவிய 8 மாவட்டங்களிலும் இருந்தும் மக்கள், பாதிக்கப்பட்ட தரப்பினர் சொல்லக்கூடியதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள் மற்றும் அரசியல் சமூக செயல்பாட்டாளர்கள், அரசியல் தரப்பினர் என ஆயிரக்கணக்கானவர்கள், பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த முள்ளிவாய்க்கால் திடலிலே ஒன்று கூடியிருந்தார்கள்.
இன்று காலை 10-15 மணி அளவிலே அகத்தியர் அடிகளார் அவர்கள் பொது கட்டமைப்பைச் சேர்ந்த அகத்தியர் அடிகளார் அவர்கள் பிரகடனத்தை முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தை வாசித்திருந்தார். 10:29 மணி அளவிலே அங்கே மணியொலி எழுப்பப்பட்டு அங்கே 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதற்கு பின்னர் பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு அந்த முள்ளிவாய்க்கால் அந்த இறுதி யுத்தத்தின் போது 4 உறவுகளை அந்த இறுதிப் போரிலே பறிகொடுத்த ஒரு தாயார் ஒருவரால் அங்கே பொதுச்சூடர் ஏற்றப்பட்டது. அதற்கு பின்னர் சம நேரத்திலே அங்கே ஈகச்சூடர்கள் ஏற்றப்பட்டு என்னால் அங்கே வந்திருந்தவர்கள் கணிசமானவர்கள் நாங்கள் பார்க்கின்ற போது நேரடியாக தங்களுடைய உறவுகளை பறிகொடுத்தவர்கள் அங்கே ஒரு மிக உணர்வுபூர்வமான ஒரு நிலைமை காணப்பட்டது. அதுதான் அந்த வடகிழக்கு தழுவியதாக இடம்பெறுகின்ற நிகழ்வுகளிலே முத்தாய்ப்பாக அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வு என்பது மிக முக்கியத்துவமாக தனித்துவமாக அமைவதற்கான காரணம் வருடா வருடம் வடகிழக்கிலே தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்திலே போய் அந்த உணர்வு பிரவாகத்தை நேரடியாக காண வேண்டும் என்கின்ற அந்த பேரவாவோடு பெரும் தவிப்போடு அங்கே செல்வதற்கான காரணம் அதுதான். அங்கேதான் அந்த உயிரோட்டம் இருக்கின்றது. தங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே அந்த உறவுகளை துளைத்தவர்கள், உறவுகளை பறிகொடுத்தவர்கள், அவர்களுடைய நினைவாக அந்த இடத்திலே அவர்கள் ஒன்று கூடுகின்ற போது அவர்களை அறியாமலே அந்த கண்ணீர் சிந்தி விம்மி வெடித்தழுது அந்த இடமே ஒரு உணர்வு பூர்வமாக மாறக்கூடிய ஒரு நிலைமை அங்கே அவதானிக்கின்ற போது உண்மையிலே கரையாத எல்லை கூட கரைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைமை தான் அங்கே காணப்பட்டது. இன்றைய தினமும் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே அவ்வாறான ஒரு உணர்வு பூர்வமான நிலைமை தான் காணப்பட்டது. என்றால் உண்மையிலே முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு சாதாரணமான ஒரு சொல்லாக தமிழர் வரலாற்றிலே கடந்து செல்லக்கூடிய ஒன்று அல்ல. என்னுடைய இனத்தினுடைய வலிகளை ஒட்டுமொத்தமாக சுமந்திருக்கின்ற ஒரு குறியீடு. உண்மையிலே இன்று முள்ளிவாய்க்கால் 4.5 லட்சம் மக்களை தென்னகத்தே தாங்கியிருந்த அந்த முள்ளிவாய்க்காலிலே 1.5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டது போக மிகுதி 3 லட்சம் மக்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். அந்த வெளியேறிய ஒவ்வொருவரும் பலி சுமந்த வரலாற்றோடும் அந்த எண்ணங்களோடும் அந்த சிந்தனைகளோடும் அந்த கனவுகளோடும் இன்றும் அவர்கள் நிம்மதியாக உறங்க முடியாத ஒரு 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 அவலமான வாழ்வை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே நிச்சயமாக அதில் முள்ளிவாய்க்காலிலிருந்து வெளியேறிய பெரும்பாலானவர்கள் இன்று நிம்மதியாக இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றனர். என்று அவர்கள் 17 ஆண்டாகிவிட்டது. அந்த 17வது ஆண்டிலும் அவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அவர்கள் அந்த முள்ளிவாய்க்கால் கிளிநொச்சி கைவிடப்பட்டதுக்கு பிற்பாடு புதுக்குடியிருப்பிலே தஞ்சமடைந்து புதுக்குடியிருப்பிலிருந்து போர் வலயம் மிக குறுகலாகி ஆனந்தபுரத்துக்கு பின்னர் அது பொக்கனை, வலைஞர் மடம், இரட்டைவாக்கால், முள்ளிவாய்க்கால் என அந்த போர் வலயம் ஒரு குறுகலாகி அதுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கின்ற அந்த காலப்பகுதிகளில் எல்லாம் அந்த இறுதி நேரங்களிலே அவர்கள் என்று ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் அதை கடந்து செல்கின்ற போது குற்றுயிரும் குலையுருமா கிடந்தவர்கள், அண்ணா எங்களை விட்டு போவீர்களா, நீங்கள் போகின்றீர்களா என்கின்ற அந்த அவல குரல்கள், அந்த இறுதி நேரத்தில் அவர்கள் எழுப்பிய குரல்கள் இன்றும் ஒவ்வொருவருடைய செவிகளிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி அவர்களை விட்டு என்றால் இன்று நாங்கள் சாதாரண வாழ்க்கையில் அந்த முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு மனிதனுடைய உண்மையிலே இப்படி ஒரு கொடுமை யாருக்குமே நேர்ந்து விடக்கூடாது என்கின்ற அளவுக்கான வார்த்தைகளை வர்ணிக்க முடியாத கொடுமைகள் அந்த முள்ளிவாய்க்கால் அரங்கேறியது. இன்று ஒவ்வொரு குடும்பத்திலே இன்று பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய தாய் தந்தையர், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள் என்ன கண்ணுக்கு முன்னாலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்ட செல்வீச்சிலே உயிரிழந்து இல்லை குற்றுயிராக கிடக்கின்ற போதும் அவர்களோடு நின்றால் அடுத்த நொடி பொழுது மரணம் நிச்சயம் என்கின்ற நிலைமையிலே அவர்களை கண்ணுக்கு முன்னாலே அப்படியே விட்டு செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமைக்கு எங்களுடைய உறவுகள் தள்ளப்பட்டார்கள். இன்று அங்கே ஆயிரக்கணக்கான கண்ணுக்கு முன்னாலே குடும்பமாக கொத்தாக கொண்டு குவிக்கப்பட்ட போது கைகளாலே அங்கே வேறு எந்த கருவிகளும் இல்லாம கைகளாலே என்றால் அங்கே அந்த பிணங்கள் அங்கே கிடக்கின்ற போது வேறு விதமான அசௌகரியங்களுக்கு உட்படக்கூடாது என்பதற்காக கைகளாலே கிடந்த பாத்திரங்களினாலே மண்ணை குழி தோண்டி விட்டு அதிலே பிணங்களை உருட்டி விட்டு கைகளாலே மண்ணை போட்டு மூடி விட்டு வந்தவர் வரலாறும், அரை உரையாக விட்டு வந்த வரலாறு, அரை உரை உயிரோடு விட்டு வந்த வரலாறு. என்றால் அவர்களினால் அடுத்த கட்டம் எழுந்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற தருணத்தில் கூட தங்களுக்குரிய உளவு பாசத்துக்குரியவர்களை கண்ணுக்கு முன்னாலே விட்டு வந்தவர்கள். அந்த 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 எண்ண அலைகள் எல்லாம் வந்து எங்களுடைய மக்களை நிம்மதி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து அந்த முள்ளிவாய்க்காலில் ஒன்று கூடி தங்களுடைய அந்த அந்த அன்றைய நாட்பொழுதை அவர்கள் கண்ணுக்கு முன்னாலே
நிழலாடுகின்ற போது அவர்களினால் அங்கே விம்மி வடித்து அழுவதைத் தவிர அந்த உறவுகளுக்கு வேறு வழி இல்லை. ஏனென்று சொன்னால் இன்று நம்பியிருந்தவர்களும் நம்பியவர்களும் கைவிட்ட நிலைமையிலே இன்று நீதி மறுக்கப்பட்டு இன்று 17வது ஆண்டிலே அந்த முள்ளிவாய்க்காலிலே கொன்றொழிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகள் கூட ஒரு அனாதரவாக கைவிடப்பட்ட நிலைமையிலே தங்களுடைய உறவுகளுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லையே என்கின்ற ஏக்கத்தோடு அவர்களுடைய நினைவுகளை சுமந்து ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூறியதைப் போன்று நாங்களும் அந்த முள்ளிவாய்க்காலிலே செத்திருக்கலாம் என்கின்ற அளவுக்கு நினைக்கின்ற அளவுக்குத்தான் அவர்கள் மிக துயரம் தோய்ந்த நினைவிலைகளோடு அந்த முள்ளிவாய்க்கால் களத்தில் இருந்து அந்த இரத்த சகதியில் இருந்து அந்த மரண பூமியில் இருந்து வெளியே வந்த ஒவ்வொருவருடைய நிலைப்பாடுகளும் எண்ணங்களுமாக இருக்கின்றன. ஆகவே அவர்கள் அங்கே சங்கமிக்கின்ற போது அது மிகப்பெரிய ஒரு உணர்வு ஒரு புலம்பாகத்தான் அங்கே காணப்படுகின்றது. இன்று பலர் புலம்பெயர் தேசங்களிலிருந்து வந்திருப்பவர்கள் கூட அந்த முள்ளிவாய்க்காலிலே கணிசமானவர்கள் அங்கே வருகை தந்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு அந்த முள்ளிவாய்க்காலிலே அந்த அவர்களுடைய உணர்வுகள் என்பது எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் வெறுமனே செவி வழிக்காதையாகவும் இன்னொருவர் சொல்கின்ற போதும் இல்லை எழுத்துக்களாகவும் இல்லை நேர்காணல் வழியாகவும் தான் நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த போருடைய போராட்டத்தையும் நாங்கள் நேரடியாக பார்க்கவில்லை. இந்த இனப்படுகொலை விடயத்தையும் நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் நாங்கள் இப்போது இன்றைய தினம் இங்கே வந்து நிற்கின்ற போது அந்த மக்கள் அந்த அங்கே உணர்வு பூர்வமாக அங்கே நடைபெறுகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடைய ஆழத்தையும் இதனுடைய வலிகளையும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்று தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற போது அதுதான் அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம். அங்கே ஒரு தியாக வேள்வி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் வெறுமனே அங்கே வெறிச்சோடி போய் கிடக்கின்ற ஒரு வெறும் தரிசு நிலம் அல்ல. அந்த எங்களுடைய அந்த மக்களுடைய ஆத்மாக்களுடைய அந்த கூக்குரல்களும் அந்த மக்களுடைய கூட்டு வெளிப்பாடும் பிரவாகம் எடுக்கக்கூடிய ஒரு தியாக வேள்வி பூமியாகத்தான் அது காணப்படுகின்றது. ஆகவே அந்த இடத்திலே வருடா வருடம் நாங்கள் மீண்டும் மீண்டும் புதிதாய் புறப்படுப்பதை போன்று இன்று நாங்கள் நவம்பர் 27 தமிழ் தாயக விடுதலைக்காக தம்முயிரை இருந்த அந்த மாவீரர்களை நினைத்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ளாக புத்துணர்ச்சி வருவதை போன்று மே 18 அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே கூடுகின்ற ஒவ்வொருவரும் அந்த எங்களுடைய கடமை என்ன, எங்களுடைய கடப்பாடு என்ன, எங்களுக்கு என்ன நேர்ந்தது, எங்களுடைய இனத்துக்கு என்ன நேர்ந்தது, நாங்கள் இந்த பாதையிலே பயணிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு புதிய பாதையை அந்த புதிய உத்வேகத்தை எங்களுக்குள் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த முள்ளிவாய்க்கால். நாங்கள் புதிதாக புறப்படுப்பவர்களாக புதிய மனிதர்களாக அந்த புறப்படுக்கக்கூடிய வகையிலான ஒரு அற்புதம் நிகழக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த முள்ளிவாய்க்கால் அந்த நினைவு முற்றம் காணப்படுகின்றது. அது இன்றைய நாள் இந்த 17வது ஆண்டிலும் மிக அதனுடைய கனதி குறையாது அந்த இனப்படுகொலைக்குள்ளான எங்களுடைய மக்களுக்கு ஒரு கூட்டாக வடக்கு கிழக்கிலிருந்து உண்மையிலே சாதாரண நிலைமை அல்ல. இன்றைய காலகட்டங்களிலே இன்று தமிழ் தேசியம் என்பது ஒரு ஒரு ஏமாற்று அளிக்கப்பட்டு ஒரு நம்பிக்கை இழந்து போய் இன்று மக்கள் தனித்தனி தீவுகளாக தனித்தனி நபர்களாக இன்று மக்கள் ஒரு ஒரு கைவிடப்பட்ட நிலைமையிலும் இன்று இந்த முள்ளிவாய்க்காலிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் என்றால் அதுதான் அந்த ஆத்மாக்களுடைய சக்தி. ஆகவே அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் மீண்டும் ஒரு தடவை உயிர் தெழுந்திருக்கின்றது. இனப்படுகொலைக்கான நீதி வேண்டும் என்கின்ற குரலை உலகெங்கும் ஓங்கி ஒலித்திருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 17வது ஆண்டில் உணர்வுபூர்வமாக மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் நீங்கள் கூறும்பொழுது அங்கே முள்ளிவாய்க்கால் பிரகடனம் வாசிக்கப்பட்ட என்ற விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது இந்த ஆண்டு என்ன விதமான செய்தியை அந்த பிரகடனம் வெளிப்படுத்தியது? உண்மையில் முள்ளிவாய்க்கால் பிரகடனம் ஒரு 5 அம்ச கோரிக்கைகளை அதிலே முன்வைத்து வலியுறுத்தி இருக்கின்றது. முக்கியமாக எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய வடகிழக்கு தமிழர் தாயகத்தை பாதுகாத்தல், இன அழிப்பு நடவடிக்கைகளில் இருந்து எங்களை பாதுகாப்பது தொடர்பான ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கின்றது. அதே போன்று நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தாயகம் தேசிய தன்னாட்சி உரிமை என்கின்ற எங்களுடைய அந்த சுயநிர்ணய உரிமை வலியுறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு தேசமாக ஒன்றிணைந்து இந்த நீதிக்காக நாங்கள் தொடர்ச்சியாக அந்த போராட வேண்டிய ஒரு தேவையும் அங்கே அந்த பிரகடனத்திலே இறுதியாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்று சிங்கள அரசாங்கத்தினால் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழர் தாயகத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற அடக்குமுறைகள், சைவ ஆலயங்கள் இடித்தளிக்கப்படுவது, வரலாறுகள்
திரிவுபடுத்தப்படுவது, பௌத்த ஆக்கிரமிப்பு, ஆய்வுகள் என்ற பெயரிலே மேற்கொள்ளப்படுகின்ற அந்த ஆய்வறிக்கைகள் மூலமாக, வரலாற்று ஆய்வுகள் மூலமாக எங்களுடைய வரலாறுகள் திணிக்கப்பட்டு, அது திரிவுபடுத்தப்பட்ட எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற விடயங்கள் அனைத்துமே இதிலே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஆட்சிகள் மாறினாலும் தமிழர் தாயகத்தின் மீதான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்பது பல்வேறு வழிமுறைகளிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் ஒன்றுபட்டு தேசமாக எதிர்கொண்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இனப்படுகொலைக்குள்ளானவர்களுக்கு நீதியை பெற வேண்டும் என்பதோடும், குறிப்பாக தாயகத்துக்கும் புலம்பெயர் தேசத்திலும் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவை பிரிப்பதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற சதி முயற்சிகளையும், அதற்கு எதிராக நடைபெறுகின்ற விடயங்களை நாங்கள் முறியடித்து எங்களுடைய தொப்புள் கொடி உறவை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் அந்த முள்ளிவாய்க்கால் பிரகடனத்திலே குறிப்பாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது தமிழர்களை பிரித்தாளுவது, தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை வெறும் தனிமைப்படுத்துவது, அதனுடைய ஆதரவு சக்திகளிடமிருந்து எங்களை தனிமைப்படுத்தி இங்கே ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற போது, இல்லை வேறு வேறு வழிமுறைகளிலே இனப்படுகொலைக்கு கட்டமைப்பு சார் இனஅழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு நாதியற்ற நிலைமை கொண்டு வரப்படுகின்ற போது, பல்வேறு உபகாரணிகளை முன்னிலைப்படுத்தி அதுக்கு ஆதரவாக ஒன்றிணைய முடியாத அளவுக்கு தமிழர்களை பல்வேறு கூறுகளாக சிதைக்கின்ற செயல்பாடுகள் இந்த அன்ரோமர் திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் பொறுப்படுத்திருக்கிற இந்த காலத்தில் கூட மறைமுக நிகழ்ச்சி நிரலாக, அந்த ஆட்சிகள் மாறினாலும் அந்த சிங்கள பௌத்த பேரணவாதம் என்கின்ற அந்த நிகழ்ச்சி நிரல் இங்கே ஒரு நிலையான இலக்கை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதோடு இணைந்து பிராந்திய உலக வல்லாதிக்க புலனாய்வு அமைப்புகளும் அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக அவர்கள் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே நாங்கள் மேலோட்டமாக பார்க்கின்ற போது மஹிந்த போய் மைத்திரி வந்தார், மைத்திரி போய் கோத்தபாய வந்தார், கோத்தபாய போய் அனுர வந்திருக்கின்றார். இந்த ஆட்சிகள் அந்த 5 ஆண்டுகள் இல்லை இடப்பட்ட காலங்களிலே நபர்கள் மாறினாலும், ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழர்களை வகை தொகை இல்லாமல் அழித்தொழித்து விட்டு இலங்கை தீவை பௌத்த தீவாக மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த நிகழ்ச்சி நிரல் என்பது, அந்த நிகழ்ச்சி நிரலின் அந்த அச்சாணியில் தான் இந்த அரசுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆட்சியாளர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த செயல்பாடு 17வது ஆண்டிலும் முனைப்பு பெற்றிருக்கின்றது என்பதை இந்த முள்ளிவாய்க்கால் பிரகடனம் மிக ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் எடுத்து கூறியிருக்கின்றது. அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த வழியிலே பயணிக்க வேண்டும். அதில் இறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறபடியே நாங்கள் தேசமாக நாங்கள் ஒன்றிணைந்து இதற்கு எதிராக போராட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை அங்கு சொல்லப்பட்டது. ஆகவே இந்த முள்ளிவாய்க்கால் அந்த பிரகடனம் என்பது இந்த 17வது ஆண்டிலும் இன்று எல்லோருமே நிலத்திலும் புலத்திலும் இருப்பவர்கள் ஒரு 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 வடிகட்டிய ஒரு பொய்யான பரப்புரைக்குள் நாங்கள் அகப்பட்டிருக்கின்றோம். நாடு முழுவதும் அனுரவுக்கு பின்னாலே சென்றது என்கின்ற அந்த பொய்யான வடிகட்டிய பரப்புரைக்குள்ளாக தமிழர்களும் வடக்கு கிழக்கில் அனுரவுக்கு பின்னாலே அலையாக சென்று விட்டார்கள். எல்லாவற்றையுமே மறந்து விட்டார்கள், எல்லாவற்றையுமே விட்டு விட்டார்கள், ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளாகவே வாழ்வதற்கு தயாராகி விட்டார்கள் என்பதான ஒரு கட்டுக்கதைகளை இவர்கள் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது அந்த மாயைகளை எல்லாம் உடைத்து இன்றும் இப்படியான விடயங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை கடந்து நாங்கள் அந்த ஒன்றுபட்டு தேசமாக நாங்கள் இந்த விடயங்களை முன்னெடுத்தால் மட்டும்தான் இதை கடந்து எங்களுக்கான முதலிலே கொல்லப்பட்டவர்களுக்கான ஒரு நீதி எட்ட வேண்டும். அதுக்கு காரணமானவர்கள் சர்வதேச சட்டத்தின்படி அவர்கள் குற்றவாளிகளாக முன்னிறுத்தப்பட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய தாயகம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், எங்களுடைய சுயநிர்ணய உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் செயல்படுத்த வேண்டுமாக இருந்தால் அந்த நீதிக்கான போராட்டத்திலே நாங்கள் தேசமாக ஒருங்கிணைவதன் ஊடாகத்தான் இந்த வழித்தடத்தின் ஊடாக எங்களுடைய இறுதி இலக்கை நாங்கள் அடைய முடியும். அதாவது எங்களுடைய விடுதலை அரசியலினுடைய எங்களுடைய அந்த இலக்கை நாங்கள் அடைய முடியும் என்பதை முள்ளிவாய்க்கால் பிரகடனம் ஆணித்தரமாக கூறியிருக்கின்றது. ராமேந்திரன், 17 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆண்டகை ராயப்பி ஜோசப் அவர்கள் 1,44,690 எங்களுடைய தமிழ் மக்களை கொன்று குவித்து விட்டார்கள் என்று உலகம் கேட்கக்கூடிய வகையில் அவர் அந்த செய்தியை கூறியிருந்த பொழுதும் தொடர்ந்தும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீதி மறுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. 17 ஆண்டுகள் கடந்தும் இவ்வளவு எழுச்சியோடு இவ்வளவு இடர்கள் வந்தாலும் எங்கிருந்து நம்முடைய இனம் இந்த மன வலிமையோடு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்துக்கு வந்து தங்களுடைய அஞ்சலியை செலுத்துவதும், நான் சொல்வது வடக்கு கிழக்கில் இருக்கின்றவர்கள் பார்த்தீர்கள் என்றால் அது மட்டுமில்லை உலகம் பூராமல் இருக்கிறவர்களுக்கும் கூட அதே மாதிரியான நிலைமை, எங்கிருந்து இவர்களுக்கு இந்த வலிமை வருகின்றது? உண்மையில் அதுதான் அந்த எங்களுடைய மக்கள், எங்களுடைய மாவீரர்கள், மண்ணுக்காக எங்களுடைய விடுதலைக்காக மரணித்த மாவீரர்களும் அவர்களோடு தோளோடு தோள் நின்று
சாவடைந்த கொல்லப்பட்ட எங்களுடைய மக்களுடைய ஆத்மாக்களும் கொடுக்கின்ற அந்த ஆத்ம பலமும் அந்த தைரியமும் தான் இந்த ஒருங்கிணைவு காரணம் என்று நான் நம்புகின்றேன். உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று எங்களை அழிக்க நினைக்கின்ற சிங்கள தரப்புகளும் அந்த சிங்கள தரப்போடு சேர்ந்து நின்று ரெண்டகம் செய்ய துடிக்கின்ற எங்களுடைய சதிகார அரசியல் தரப்பினரும் இல்லை எங்களுடைய தமிழ் தேசியம் என்ற பெயரிலே எங்களுடைய தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு குழி தோண்டி புதைக்க முற்படுகின்ற எங்களுடைய விடுதலை அரசியலை குழி தோண்டி புதைக்க முற்படுகின்ற தரப்பினருக்கும் உண்மையில மிகப்பெரிய ஒரு செய்தியை இந்த 17வது ஆண்டிலே எங்களுடைய தமிழ் மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஏனால் முதலிலே இதற்கு நீங்கள் நீதியை கேட்காமல் நீங்கள் வேற எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா முள்ளிவாய்க்காலே கூடிய ஒவ்வொரு மக்களும் அங்கே கதறி அழுவதற்காகவோ இல்லை தங்களுடைய கண்ணீர் கதைகளை சொல்வதற்காகவோ இல்லை எதற்குமாக அங்கே வரவில்லை. அங்கே அந்த திரட்சி என்பது அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே அந்த திரட்சி என்பது அந்த முள்ளிவாய்க்காலே நடந்தேறிய அந்த இனப்படுகொலைக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் என்பதற்கான ஒரு வெளிப்பாடாகத்தான் அங்கே இந்த திரட்சி அமைந்திருக்கின்றது. நாங்கள் எல்லாம் எங்களுடைய சோகங்களையும் எங்களுடைய கவலைகளையும் மாற்றுவதற்கு அழுவதாக இருந்தால் எங்களுடைய வீடுகளிலேயே நாங்கள் அழுது விட்டு செல்ல முடியும். இல்லை எங்களுடைய வீட்டுக்கு கிட்டடியாக எங்களுடைய காலடி கிட்டடியாக ஒழுங்கமைக்கப்படுகின்ற இடங்களிலே சென்று நாங்கள் கண்ணீரை சிந்தி எங்களுடைய சோகங்களை நாங்கள் ஆற்றுப்படுத்தி விட முடியும். ஆனால் அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே என்று நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இன்று கடந்த காலங்களிலே ராஜபக்சேகளுடைய காலத்தில் ஏற்பட்ட போர் நெருக்கடி, அதற்கு பின்னர் நல்லாட்சி காலத்தில் மறைமுகமான நெருக்கடி, அதற்கு பின்னரான கோவிட் காலத்தை வைத்துக்கொண்டு கோத்தபாய காலப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட நெருக்கடிகள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை ஏற்படுத்தி உலக நாடு தழுவியதாக ஏற்பட்ட அந்த பயங்கரவாத அந்த நிலைமை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதை காரணமாக வைத்துக்கொண்டு முள்ளிவாய்க்காலை முடக்க மேற்கொள்ளப்பட்ட சதி நடவடிக்கைகள், அதற்கு பின்னர் இன்று அனுர அரசாங்கம் இதனுடைய மாற்றம், இப்படியாக பல்வேறு தடைகளை எல்லாம் கடந்து இன்று அப்படியான ஒரு நிலைமை இல்லாவிட்டாலும் ஆனால் மக்கள் அங்கே கூடுகின்றார்கள் என்று சொன்னால் இது அனுர அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, எங்களுடைய தமிழ் தரப்புக்கும் எங்களுடைய மக்கள் சொல்கின்ற செய்தி, நீங்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு அந்த நீதியை பெறாமல் நீங்கள் எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. ஆகவே அந்த இனப்படுகொலைக்கு நீதியை பெறுவதன் ஊடாக மட்டும்தான் அது ஒன்றுதான் எங்களுக்கான ஒரு வழி என்பதை அங்கே அவர்கள் காட்டியிருக்காகவே உண்மையிலே அடக்குமுறைகள் இருக்கின்ற காலங்களிலே அந்த உணர்வெழுச்சி வருவது என்பது ஒரு தன்னியல்பான விடயம். என்றால் தமிழர்கள் கடந்த 80 ஆண்டு காலமாகவே ஒரு அடக்குமுறைக்குள் வாழ்ந்து அந்த போர் நெருக்கடிக்குள்ளாக இருந்து கொண்டு அந்த நெருக்கடிகள் இருக்கின்ற போதுதான் எங்களுக்கான ஒரு இருப்பும் எங்களுக்கான பாதுகாப்பும் அரசியல் பாதுகாப்பும் தேவை என்கின்ற ஒரு நிமித்தமாக நாங்கள் அதை எதிர்த்து போராட வேண்டிய நிலைமை தள்ளப்படுவோம். இந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு 17வது ஆண்டு நாங்கள் முன்ன குறிப்பிட்டதை போன்று ஒவ்வொரு ஆட்சிகள் மாறி 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 இன்று அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் முற்றிலுமாகவே நீங்கள் இந்த நினைவேந்தல் எதையுமே ஒரு செய்யலாம் என்கின்ற அளவுக்கு அவர்கள் பொதுவாக விட்டு விட்டார்கள். இந்த அப்படி இருந்தும் மக்கள் என்று கூடியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மக்களுடைய மனங்களிலே அந்த வடு மாறாத வடுவாக இருக்கின்றது. 17 ஆண்டு அல்ல 100 ஆண்டுகள் ஆனாலும் அந்த வடுக்களோடு எங்களுடைய மக்கள் அந்த விடுதலைக்காக போராடுவார்கள் என்கின்ற செய்தியை முள்ளிவாய்க்காலே என்று அது சொல்லி இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் இந்த 17வது ஆண்டிலும் அந்த அந்த உணர்வு குன்றாது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் இன்று வடக்கு கிழக்கிலிருந்து அந்த உணர்வோடு அங்கே வந்து அந்த இனப்படுகொலைக்கு நீதி கோருகின்ற அந்த அந்த கோரிக்கைக்கு அந்த முன்னெடுப்புக்கு வலிச்சேர்த்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதுதான் ஒரு காரணமாக இது மட்டும்தான் ஒற்றை காரணம். இதுக்கு நாங்கள் வேறு எந்த விளக்கங்களையோ பொழிப்புரைகளோ நாங்கள் வழங்கிவிட முடியாது. ஏனால் இதை தவிர வேறு எந்த ஒரு நோக்கம் அங்கே கூடியவர்களுக்கு இல்லை. ஏனால் அந்த இடத்திலே போய் நின்று அந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை உலகத்துக்கு சொல்ல வேண்டும், அவர்களுக்கான நீதி வேண்டும் என்பதையும் ஒரே உரலாக சொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த விடயத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கும். ஆகவே 17வது ஆண்டிலும் இந்த மக்கள் ஒரு திரட்சியாக அங்கே வந்து உணர்வுபூர்வமாக அதை வெளிப்படுத்தியதனுடைய காத்திரத்தன்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் இன்று பல்லாயிரக்கணக்கானவர்கள் அங்கே சென்றாலும் அந்த செய்தியை எங்களுக்குள் உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் அதை மெய்ப்பிப்பதற்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் எங்களால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வானொலியூடாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் எங்களுக்குள்ளாக நாங்கள் அந்த கேள்விகளை எழுப்புகின்ற போது நிச்சயமாக அதற்கான விடைகளை நோக்கி நாங்கள் நகர முடியும் என்றால் நான் நம்புகின்றேன். நன்றி. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி என்று கொண்டு வருவோம். 17வது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பொழுது முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நடைபெற்ற விடயங்கள், இனி அங்கே முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் பிரகடனம் செய்திகளையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமதரன். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம்.
மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.